ப்ரோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? மதுரை ஃபேமஸ் நூல் பரோட்டா. 1 kg மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு, தண்ணி வந்து தேவையான அளவு. ஆக்சுவலாக மாவு வந்து நல்லா ரப்பரியாக வர அளவுக்கு வந்து பசஞ்சிக்கணும். கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே ஸ்மூத்தாக இது பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே வந்து பரோட்டாவுக்கு வந்து மாவு தான் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வந்து அதிக அழுத்தம் கொடுத்து மாவை இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பரோட்டா வரும். 3 to 4 hours வந்து கரெக்டாக ஊற வச்சு எடுத்திங்கன்னா பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக லேயராக வரும். ஆக்சுவலாக மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணி கரெக்டாக இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரணும், ரப்பரியாக. அப்போ தான் வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். பரோட்டா மாவை பயங்கரமாக அது இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பரோட்டா இன்னுமே நல்லா வரும். மாவு வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டியாச்சு. கரெக்டாக இந்த சைஸில் இருந்தால் பரோட்டா வந்து இன்னுமே நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா சர்க்கிளாக சுட்டுக்கிட்டிங்கன்னா பரோட்டா நல்லா கரெக்டாக வரும். இதுதான் முக்கியமே. கடைசி வரைக்கும் சுட்டி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு வந்த அளவுக்கு. ஃபைனலாக வந்து கட் பண்ணி வச்ச மாவை உருட்டியாச்சு. கரெக்டாக இந்த லேயர் வர அளவுக்கு தெரியுதா? இந்த லேயர் வந்தால் தான் நூல் பரோட்டாவே கரெக்டாக வரும். கரெக்டாக இந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக கட் பண்ணணும். ரொம்ப தடியாக கட் பண்ணிட்டா வராது. ரொம்ப மெலிசாக பரோட்டாவை போட்டுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. நூல் பரோட்டா இப்போ அடிச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். பரோட்டா பக்காவான பரோட்டா, நூல் பரோட்டா. வெளியில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயும் வந்து சாப்பிட்டாலே போதும். உடம்புக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது. பரோட்டா லவர்ஸ் ரெடியா? நூறு பரோட்டா ஒன்றுலாம் கழண்டு வருது. ஃபைனலாக வந்து ஹோம்மேட் பரோட்டா ரெடி. அடிச்சுக்கலாம். ரோட்டு கடை சால்னாக்கு தேவையான பொருள் என்னென்னா தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு அண்ட் கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சது
அப்படியே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு அண்ட் கொத்தமல்லி லைட்டாக. சோம்பு வந்து தேவையான அளவு கரெக்டான மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரோட்டு கடை சால்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குருமா செய்ய போகிறோம், அதுக்கு தேவையான அளவு ஆயில். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா பொடியாக சாப் பண்ணி வைக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள், இதெல்லாம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு. அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த திக் கன்சிஸ்டன்சி வரும் குருமாக்கு. ரோட் சைட் குருமா பக்கா ரெடி ஆயிடுச்சு குருமா. ஆக்சுவலாக வீடியோவில் ஒரு சின்ன இல்லை பெரிய தப்பே பண்ணிட்டேன். அது என்னன்றதை நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தப்பு செஞ்சன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஃபைனலாக வந்து ரோட் சைட் சால்னா வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், என்ன தப்புன்றதை கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சைட் கலக்கி ஃபைனலாக பரோட்டா, ரோட்டு கடை சால்னா அண்ட் கலக்கி அண்ட் ஆம்லேட் அண்ட் ஃபுல் ஃபாயில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சால்னா பயங்கரமாக இருக்குது. ரோட்டு கடையில் எப்படி வைப்பாங்களோ அந்த தான். சிக்கனுமே பயங்கரமாக இருந்தது. ஒரு ரோட்டு கடை சால்னா எப்படி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சி, அதே லெவல், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கலக்கியோட டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பைட் போயிடலாம். பரோட்டா லவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு. முக்கியமாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ காப்பி பண்ணலான்றது அதையும் நீங்களே சொல்லுங்கள். ஆம்பு தரமான நூல் பரோட்டா. ஃபைனலாக ஒரு பைட்டு. பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அப்படியே ஆம்லேட் மேலே எடுத்து வச்சுட்டு லைட்டாக கலக்கி அந்த ஆனியனை எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். பைட்டை போட்டால் அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணிடலாம். தரமாக இருக்குது இந்த பைட்டு. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக் பண்ண பாருங்கள். மறக்காமல் காப்பி கேட் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் பை.